Hands together, NPP members stand for Gaza என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் காசா இனப்படுகொலைக்கு நீதி கோரி கொழும்பில் பேரணி, பிரதி சபாநாயகர் உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பினர் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனத்துக்கு ஒன்றிணையும் இலங்கையர்கள் அமைப்பு நேற்று கொழும்பில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளித்தும் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்தும் பாரிய பேரணி மற்றும் கண்டன கூட்டத்தை முன்னெடுத்திருந்ததாக செய்தி தொடர்கிறது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கானவர்கள் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு பொருளை மயான சுற்றுவட்ட பகுதியில் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்பதும் பின்னர் அங்கிருந்து பேரணியாக பொருளை சந்தி ஊடாக கம்பல் மைதானம் நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். பேரணியில் பங்கேற்றவர்கள் சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பியதோடு இஸ்ரேலுக்கு எதிராக எழுதப்பட்ட வாசகங்கள் மற்றும் பாலஸ்தீனில் கொல்லப்படும் சிறுவர்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்திய சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு சென்றார்கள். பேரணி மாலை 3:30 மணியளவில் பொருளை கம்பல் வாகன தரைப்பட வளாகத்தை வந்தடைந்த பின்னர் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த கண்டன கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் போது முதலில் இலங்கை தேசிய கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் பாலஸ்தீன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனுக்கான ஒன்றிணையும் இலங்கையர்கள் அமைப்பின் உப தலைவர் அமீன் இஸ்ஸதீன் உரையாற்றும் போது பாலஸ்தீனிடமிருந்து மனிதாபிமான மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை உணர்ந்து மௌனத்தை களைந்து இளைஞர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். எமது ஒன்றிணைவின் மூலம் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்க முயற்சி முடியாமல் இருக்கிறது. எனவே பயங்கரவாத இஸ்ரேல் பாலஸ்தீனில் மேற்கொண்டு வரும் இனப்படுகொலைக்கு எதிராக உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு இளைஞர்களாகிய நாம் எமக்கும் ஆதரவளிக்க முடியுமாக இருக்கிறது என்பதாக தெரிவித்தார். எனவே அதனைத் தொடர்ந்து கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி உரையாற்றுகையில் பாலஸ்தீனில் அப்பாவி சிறுவர்கள், பெண்கள் என இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை செய்து வருகிறது. சியோனிவாசிகள் இந்த படுகொலைகளை நிறுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும். எனவே சியோனிசவாதிகளின் மிலேச்சத்தனமான தாக்குதலில் காசா இன்று மயான பூமியாக மாறியிருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு சர்வதேச சட்டங்களை மீறி செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது. ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் இதனை பார்த்துக் கொண்டிருக்காமல் பாலஸ்தீனில் இடம்பெறும் இன அழிப்பை நிறுத்த வேண்டும். அதே போன்று பாலஸ்தீன மக்கள் எம்மை போன்று சுதந்திரமாக வாழ வேண்டும். அதற்காக பாலஸ்தீனை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தும் வரை நாங்கள் ஒன்றிணைந்து போராடும் என்பதாக தெரிவித்தார். அத்தோடு இங்கு உரையாற்றிய பாலஸ்தீனத்துக்கான ஒன்றிணையும் இளைஞர்கள் அமைப்பினுடைய உறுப்பினர் ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் ராகுல தேரர் குறிப்பிடுகையில் பாலஸ்தீனில் இன்று இடம்பெறும் இனப்படுகொலை நாளை எமது நாட்டில் இடம்பெறலாம். அதனால் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றிணைந்து பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அதே நேரம் எமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு இலவசமாக விசா வழங்க தீர்மானித்ததன் மூலம் பாலஸ்தீன் இனப்படுகொலை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் ராணுவத்தினரும் நாட்டுக்குள் வருகின்றனர். இதற்கு அனுமதிக்க முடியாது. அதனால் அரசாங்கம் இலவச விசா வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்பதோடு இஸ்ரேல் ராணுவத்தினர் நாட்டுக்குள் தடை செய்ய வேண்டும் என்பதாக தெரிவித்தார். பார்லிமென்ட் உறுப்பினர் நஜித் இந்திக்கு உரையாற்றும் போது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பாலஸ்தீன ஆதரவு அமைப்பாகும் தொடர்ந்தும் அந்த கொள்கையிலேயே இருக்கிறோம். பாலஸ்தீன சுதந்திரம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடும் என்பதாகவும் நேற்று தினம் தெரிவித்தார். எனவே இறுதியாக இந்த கூட்டம் மாலை 6 மணிக்கு முடிவு கொண்டு வரப்பட்டது. நேற்று தினம் 3:30 மணி அளவில் ஆரம்பமான இந்த ஊர்வலம் கம்பல் மைதானம் சென்று கம்பல் மைதானத்தில் விசேட கூட்டம் இடம்பெற்றது. அங்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பல்வேறு தரப்பும் கருத்துக்களை வெளியிட்ட விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.